தமிழை போற்றி எப்பேற்பட்டு வரிகளை சொல்லியிருக்காரு அமைச்சர் ரகுபதி சொல்லியிருக்காரு. கொலைகளுக்கும் தமிழக அரசுக்கும் என்னங்க சம்மந்தம்? கொலைகளுக்கும் வன்முறைக்கும் என்னங்க சம்மந்தம்? முன் விரோதத்தால் அவன் போய் அடுத்து யாரையாவது கொலை பண்ணி போட்டானா அதுக்கு தமிழக அரசு இது பண்ண முடியுமா? 4 கோடி மக்கள் இருந்தப்ப கருணாநிதி தலைவராக இருந்தார். அப்போ போலீஸ் இது பண்ணி சட்ட ஒழுங்கு கைக்குள்ள வச்சுருந்தோம். இப்போ 8 கோடி மக்கள் இருக்காங்க. வீட்டுக்கு ஒரு போலீஸ் போட முடியுமா? 8 கோடி மக்களுக்கு ஸ்டாலின் ஐயா தலைவராக இருக்கார். இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. முன் விரோதத்தால் இது பண்ணுறாங்க. பீடி வாங்கின சண்டை, சீரட்டு வாங்கின சண்டை, போதைய போட்ட சண்டை, அக்காவை வீட்டில் சண்டை, அம்மா வீட்டில் சண்டை, அன்னை வீட்டில் சண்டை, பக்கத்து வீட்டில் சண்டை, பக்கத்து தெருவில் சண்டைன்னு இப்போ முன்விரோதத்துக்கு பழி வாங்குறதுக்காக கொலை நடக்குது. இதை போய் தடுக்க முடியுமா? ஆனால் கொலை நடந்து முடிஞ்ச பிறகு கைது பண்ணுறோம் பாருங்க அப்படின்னு பேசியிருக்காரு. இதுக்கு எதுக்கு அமைச்சர் வேணுங்கிற இல்லை வன்முறைக்கும் தமிழக அரசுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா தமிழக அரசோட காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? முதலமைச்சர் ஐயா கட்டுப்பாட்டிலான்னு இருக்குது. அப்புறம் எதுக்கு காவல்துறை கவர்மெண்ட் தமிழக அரசு முதலமைச்சர் வச்சுருக்கேன்னா அத்து விடுங்க. இந்த பொண்டாட்டி புருஷனை பிரித்து விட்ட மாதிரி பிரித்து விட்டுருங்க. அது தனி அமைப்பாக என்கிட்ட தொண்டு நிறுவனம் கணக்கா இது பண்ணட்டா இதெல்லாம் தனியார் வசம் ஒப்படைங்க காவல்துறையை அப்படித்தானே சொல்ல வேண்டியதாக இருக்குது. தமிழக அரசு சம்மந்தம் இல்லையா? அதாவது திட்டமிட்ட கொலையெல்லாம் தடுத்துருவாங்களாம். முன்விரோதத்தால் நடக்கிற கொலையை சரி முன்விரோதத்தால் நடக்கிற கொலை தெரியல. இப்போ முன்விரோதம் எப்படி வந்துச்சு? அரசு மல்லு கட்டியிருப்பான், போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பான், எஃப்ஐஆர் போட மாட்டேன்ட்டு இருப்பாங்க. இல்லைன்னா காவல்துறை காசை வாங்கிட்டோ இல்லைன்னா ஆளுங்கட்சி சார்பாவோ எதிர்கட்சி சார்பாவோ இல்லை ஜாதி அமைப்போ மத அமைப்போ ஏதோ வழக்கை பேசி முடிக்கிறேன்னு சொல்லிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணி நொட்டி விட்டுருப்பாருங்க. அவன் வேறு எதுக்கு சும்மா விடக்கூடாடா, காவல்துறையில் நீதி கிடைக்கல, நீதிமன்றத்தில் நீதி கிடைக்கல, இவனை இது பண்ணணுன்ட்டு செய்வான். இதை யார் பொறுப்பு? உளவுத்துறது எது பண்ணனா? ஒவ்வொரு வழக்குக்கும் முன் வர்றத என்ன பிரச்சனை பேசி முடிக்கிற நல்லதே, எப்பேர் போட முடிக்கிற நல்லது. ஆனால் 2 பேர் ஒத்துக்கிட்டு போகணும். 2 பேரும் ஒத்துக்கிட்டு சமரசமாக போனால் கையை கொடுத்தாலும் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறான்னு யாருக்கு தெரியும்? இதான உளவுத்துறை வேலை. உளவுத்துறை அதுக்கு தானே இருக்குது. கண்டுபிடிக்கணும். எப்படி சண்டை போடுறியா? ஒரு பிளேடு வாங்கினவனா கண்டுபிடிக்க முடியாதா? ஒரு கத்தி எதுக்கு வாங்குறியான்? அவன் எதுக்கு இது அருவாலை வாங்குறியா? எதுக்கு அங்கே போய் இந்த கடப்பாறையை வாங்குறியா? எதுக்கு கட்டுக்கம்பி வாங்குறியா? எதுக்கு ஆணி வாங்குறியா? எது நைட்ரோமேட் வாங்குறியா? நைட்ரோ கிளீசரின் வாங்குறேன் கண்டுபிடிக்க முடியாதா? இது ஈஸி. ஒரு வாகனத்தில் அவ்வளோ ஆயுதத்தை தூக்கிட்டு போட்டு போகிறப்ப செக்கிங்கே இல்லைன்னா ஹெல்மெட்டு போகிற பிடிக்கிறேல. ஹெல்மெட் இல்லைன்னு தெரியுது, ஊத சொல்லி பிடிக்க தெரியுது. இதையும் பிடிக்கணும். அதுக்கு தானே காவல்துறை. சரிப்பா 8 கோடி மக்கள் இருக்காங்க அதனால் முடியலை அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க. அப்புறம் காவல்துறை அதிகப்படுத்து. 4 கோடி இருக்கப்போ அதே காவல்துறை, 8 கோடி பேர் இருக்கப்போ அதே காவல்துறையா? இது என்ன கணக்கு? நீ காவல்துறையை அதிகரிக்கணும். உண்மையிலே காவல்துறைக்கு பணிச்சும் அதிகம். மன உளைச்சல். ஏன்னா ஆள் இல்லை, பற்றாக்குறை. இவங்க போட்டு நான் 10 பேர் வேலை செய்ய வேண்டிய வேலையை 2 ஏட்டையாக வச்சும் பார்க்க தான் அவர் மன உளைச்சல்தே ஆவார். சிலதை எஃப்ஐஆர் போடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ நினைப்பாங்க. ஆள் இல்லாத ஸ்டேஷனில் இது பண்ணிவிட்டு ஒரு எதுக்குடா உனக்கு இதுக்கு போய் அலையணும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எஃப்ஐஆர் போடணும்னு நினைக்க மாட்டேன். இது அரசுமே என்ன சொல்லுது? எஃப்ஐஆர் போடான்னு தானே சொல்கிறேன். எஃப்ஐஆர் போட்டால் கடைசியில் அறிக்கை தாக்கல் பண்ணுறப்ப எத்தனை வருஷத்தில் எத்தனை எஃப்ஐஆர் இதாக இருக்குன்னா குற்ற வழக்கில் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது அரசு கெட்டவர் இருந்துச்சு. எஃப்ஐஆர் போடக்கூடாமல் பஞ்சாயத்து பண்ணி முடிச்சு விட சொல்கிறேன். காவல்துறை என்ன செய்யும்? இப்படித்தான் நடக்கும். சரிப்பா விடுங்கப்பா, முன்னுரித்தை கூட விடுங்கப்பா. போதைக்கையை போட்டு சண்டை போடுறானே அதுக்கு என்ன செய்ய சொல்கிறீங்க? நேற்று ஒரு வாத்தியாரை வெட்டியிருக்கான். வாத்தியாரா படிக்கிறவன் 12வது படிக்கிறவன் ஒரு வாரமாக ஸ்கூலுக்கு வரலாம் வந்திருக்கான். திடீர்னு போனவன் மோமுடியை போட்டு மாஸ்கை போட்டு டக்குன்னு பக்கத்தில் கூட படித்த பையனும் வாத்தியாரும் குத்துன்னு குத்தி விட்டு போயிட்டான். இது யார்? இது என்ன முன்வர்தான்? இது போதையை போட்டு இன்னொரு இடத்துல நண்பன் கனவுல சொன்னானா, அதனால் என்னை கொண்டுட்டாங்க நீதியம் பழி வாங்கணும் கனவுல சொன்னானா போய் வெட்டிருக்கான். இன்னொரு பையனை 19 வயசு பையனை வெட்டி துண்டா போட்டு புதைச்சிருக்கான். இதுக்கெல்லாம் யாருக்கு அண்ணா? இது முன்வர்றமா? போதை. இந்த போதையை நீங்கள் தானே ஒழிக்கணும். போதையில் யார் பேசினாலும் ஆளே இல்லாமல் கூட 3 படத்தில் தனுஷ்ட பேசுன மாதிரி ஏதாவது பேசும். போதை பிடிக்க அந்த போதை பொருள் ஊரம் இருக்குது. போதை காலம் போதையை முட்டா என்னன்னா இப்போ சொல்லுங்கிறியான், டோப்புங்கிறியான், அது இதுங்கிறியான், அதுதான் என்னென்னத்தையும் போட்டுக்கிறியான். அதெல்லாம் தடுக்காமட்டா கொலை நடக்குதானுங்க செய்யும். போதை பொருளை கட்டுப்படுத்தணும். கூலி இப்போ 5 போட்டாலும் கொண்டு இது பண்ணி கத்தி தூக்கிப்பியான்.
கூலி இப்போ 5 கூலி இப்போ ஒன்று போட்டேன்னா போதும், கணேஷ் ஒரு உருண்டையை போட்டேன்னா போதும், அதே பெரிய போதாங்கிறாங்க. அதை தடுக்க துப்பு இல்லை. ஒரு பெட்டி கடை ஒரு விற்றுக்கிட்டு இருக்கு, அதை கடுக்க துப்பு இல்லை. இவருக்கு வந்துட்டு கேட்டால் வந்து தமிழக அரசுக்கு வன்முறைக்கு சம்மந்தம் இல்லையா? அசிங்கமாக இல்லை? இதுக்கு எதுக்கு அமைச்சர்? இதுக்கு எதுக்கு அமைச்சர் இருக்குன்னு தேவையில்லை. அமைச்சருங்கிறத தேவையில்லையே. முதலமைச்சர் வேறு, முதலமைச்சர் தனிப்பிரிவு, முதலமைச்சருக்கு கீழ் காவல்துறை இயங்கம், இது எதுக்கு? என்ன இப்படிலாம் தேவையே இல்லை. இப்படி வந்து ஒரு வந்து இதை கொடுக்குறதுக்கு, ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறதுக்கு இதெல்லாம் தேவையா? அதோட வந்து அவர் இப்போ சபாநாயகர் வேறு சொல்லியிருக்காரு, கொலைகள் நடந்துக்கிட்டு இருக்கும். எந்த காலத்தில் கொலை நடக்காமல் இருந்துச்சு? எந்த காலத்துலையும் கொலை நடந்திருக்கு. அதுக்கான சரியான தீர்ப்பு கொடுப்பாங்களே, தப்பிக்க விட மாட்டாங்களே, திரும்ப நடக்க விட மாட்டாங்களே, தொடர்ந்து இருக்குது. இன்னும் ட்ரெயினோட வந்தே பாரத் தானே போய்கிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு எல்லையே இல்லையா? அமைச்சர் இனிமேலாவது இந்த மாதிரி சிறுபிள்ளைத்தனமாக பேசுகிற விட்டு போட்டு எப்படி வந்து இதை தடுக்கணும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எப்படி எடுக்கணுங்கிறத தீவிரமாக செயல்பட்டாதான் தமிழகத்தில் இதாக இருக்குது. எல்லாம் இன்னும் 3 வருஷம் நொட்டிட்டு போயிடும் தமிழை போற்றி.